என்னோட பேர் நிவிசா. ஸோ நான் இங்க வந்து ஒரு 1 1/2 to 2 இயர்ஸா நான் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன். ஒரு அங்கிள் ஆன்டி எங்க சர்ச்ல சொன்னாங்க, இங்க வந்து அன்னைக்கு குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது இங்க வர சொன்னாங்க. ஸோ நாங்க அதுலேருந்து இங்க நான் ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க குழந்தைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சதே ஓவரியில சிஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சிஸ்ட் வந்து எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட்ன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பயங்கரமா வயிறு வலி. அப்புறம் திருப்பி நாங்க போகும்போது அவங்க ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னாங்க. இந்த சிஸ்ட் வேற எந்த சிஸ்டும் இருக்கக்கூடாது. எண்டோமெட்ரியோட்டிக் சிஸ்ட் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. பட் வேற ஏதாவது தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அந்த பிளட் டெஸ்ட்டோட கவுண்ட் ஜாஸ்தியா இருந்தனால அவங்க திருப்பி சஸ்பெக்ட் பண்ணாங்க. வேற ஏதாவது சிஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. அப்பவும் நான் இங்க தான் வந்து ப்ரேயர் பண்ணேன். எம்ஆர்ஐ நார்மலா வந்துச்சு. ஆனா திருப்பியும் பெட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா பிளட் டெஸ்டோட கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கனால. அப்புறம் திருப்பியும் பெட் எடுத்தோம் நாங்க. பெட்லாம் எடுக்கும்போது அந்த ரூம்ல எல்லாருமே மோர் ஆர் லெஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அதோட தான் நானும் ஒரு பொண்ணா அங்க இருந்தேன். அப்பவும் நான் வந்து ப்ரேயர் பண்ணேன். இது வேற எந்த சிஸ்டாவும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நான் ப்ரேயர் பண்ணேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பா வேற எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. நான் அங்க பெட் ஸ்கேன் எடுக்கும்போதும் சரி, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போதும் சரி, நான் அவ்வளோ ப்ரேயர் பண்ணேன். இந்த சிஸ்டர் எதுவா இருக்கக்கூடாது. அதே மாரி நார்மலா வந்துச்சு. இந்த சிஸ்டர் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நார்மல் ரிப்போர்ட் வந்துச்சு. சரி, அப்புறம் குழந்தைக்கு ட்ரை பண்ணலாம்னு ஆரம்பிக்கும்போது, எங்க போனாலும் ஓவரி எடுத்துறணும், எஃகு கிடையாது, டோனர் எக்ஸ் பண்ணியா தான் உங்களுக்கு குழந்தையே கன்சீவ் ஆக முடியும். ஐவிஎஃப் தான் போகணும். கிட்டத்தட்ட 10, 12 ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் அலையாத ஹாஸ்பிட்டலே இல்ல. இன் அரவுண்ட் இந்த ஏரியால. அப்புறம் நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது, அது எனக்கு உண்மையில அது மிராக்கிளா தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்க என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணலாம்னு போகும்போது, ஒரு பொண்ணுட்ட பேசிட்டு இருந்தபோது, அந்த பொண்ணு எங்களுக்கு சொன்னாங்க, "அண்ணா நகர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, போய் செக் பண்ணுங்க" அப்படின்னு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் சார்ஜஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. போலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கும்போது, அப்புறம் ஒரு 2 மந்த்ஸா எங்க மனசுல ஃபுல்லா ஐவிஎஃப், ஐவிஎஃப், ஐவிஎஃப் இல்லைன்னா டோனர் எக்குன்னு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்போது, அந்த நைட்டு நாங்க ப்ரேயர் பண்ணும்போது 2 பேருக்குமே தோணுச்சு, இல்ல நேச்சுரலா ஏதாவது நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு. அதே மாரி அந்த ஹாஸ்பிட்டல் போனோம். எங்களுக்கு நல்லபடியா சர்ஜரி இப்ப முடிஞ்சிருச்சு. அவங்க சர்ஜரி முடிஞ்சு 1 மாசம் ஆகுது. ஆ அதே போல அவங்க நேச்சுரலாவே நீங்க கன்சீவ் ஆவீங்க. நல்லா 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஹோப்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இம்பாசிபிளான ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன் லைஃப்ல. இங்க வந்து எவ்வளோ நாள் இங்கிருந்து அழுதுருக்கேன். அந்த சேர்ல இருந்து அழுதுருக்கிறேன். ஆனா அது எல்லாத்தையுமே பாசிபிளான ஒரு சிச்சுவேஷனா மாத்தி குடுத்துருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி.